அய்யனார் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப நைட் ஆயிருது. சோழன் பார்த்தா வீட்டுக்கே வரல. நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பா ரொம்ப நேரம் ஆயிருச்சு, அவர் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லையில அப்பதான் தேனு, அவன் எப்படி வருவான், அவன் எப்படி வருவான், பணத்தையும் நகையும் தான் திருடிட்டு ஓடிட்டானே, அப்புறம் அவன் எப்படி வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லையில மா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில சும்மா எங்களையும் மிரட்டாதடி, அவன் பார்த்தேல அவனுடைய புத்தியை காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லிக்கிட்டு இருக்கையில பா நம்ம ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லையில மனோகரும் தாசும் பார்த்தா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா இவனை என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான், நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு மனோகர் நிலா கிட்ட இங்க பாருடா நிலா, போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னு வை, நம்ம மான மரியாதை தான் போகும், வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள இந்த மாதிரி நகையையும் பணத்தையும் திருடிட்டு ஓடிட்டான், அது இதுன்னு சொல்லி கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி இழுத்து என்னுடைய பேரை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க, எனக்கு இதுலலாம் விருப்பமே கிடையாது, போய் தொலையுது, நகையும் பணமும் தானே, போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லல பா ஒருவேளை அவர் எடுக்காம அவர்கிட்ட இருந்து யாராவது வழிப்பறி பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில மனோகருக்கும் தாசுக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது. இவன் என்ன கரெக்டா சொல்றா, நம்ம ஆளை வச்சு அவங்கிட்ட இருந்து பணத்தையும் நகையும் பிடுங்கினதை ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தாசு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏய் இங்க பாரு நிலா, என்ன அவன் என்ன சின்ன குழந்தையா, கார்ல போய்கிட்டு இருக்கான், கார்ல போய்கிட்டு இருக்கவன்ட்டு எப்படி பணத்தையும் நகையும் வெளிப்பறி பண்ணுவாங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுனீங்களா, அவன் என்ன கையில பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு என்ன திருடிட்டா போனா, அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட நகையும் பணமும் கொடுத்தது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை தவிர்த்து வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பே கிடையாது, அப்படி இருக்கையில அவங்கிட்ட யாரு பணத்தையும் நகையும் வெளிப்பறி பண்ண போறா, பணத்தையும் நகையும் தூக்கிட்டு மொத்தமா ஓடி போயிட்டான், போய் அவன் எங்கேயோ ஊர் பக்கம் வெளியூர் பக்கம் போய் நல்லா செட்டில் ஆயிருப்பான், அவ்வளவு பணமும் நகையும் கொண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி தாசு சொல்லையில இங்க நிலா மனசு கேட்கவே மாட்டேங்குது. சோழன் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இங்க ஏதோ தப்பா இருக்கு நிலா, நான் ஏதோ தப்பா இருக்கு, யோசி நிலா யோசி அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி இவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது, நம்மளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா மனோகர் தாசு மதி தேனி இவங்க யாருக்குமே தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தா நிலா ஃபோன் பண்றாங்க. ஒரு நம்பர்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வரவும் எடுத்து பேசுறாங்க. அப்ப நிலா சொல்றாங்க, சார் என் பேரு நிலா சார், நேத்து காலையில என்னுடைய ஹஸ்பண்ட் கையில நிறைய பணமும் நகையும் எடுத்துக்கிட்டு என்னுடைய அப்பாவோடைய ஒரு பார்ட்னரை மீட் பண்ணி அவங்க கிட்ட இந்த பணத்தையும் நகையும் கொடுக்கறதுக்காண்டி கார்ல போய்கிட்டு இருந்தார் சார், இங்க இருந்து திருவண்ணாமலையில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க வீடு இருக்கு சார், போற வழியில என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார், இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, அவர் பணத்தையும் நகையும் கொண்டு போய் கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க சார், அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல, அவருடைய போனை ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் சரிங்க மேடம் நீங்க நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் இல்லை சார் என்னால் இப்போ வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன், தயவு செஞ்சு என்னுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார், நான் என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபோன் நம்பரை சொல்றேன் சார், அவருடைய ஃபோன் நம்பர் எந்த இடத்துல கரெக்டா லாஸ்ட் கால் அட்டன் ஆயிருக்கு, அவருடைய ஃபோன் லாஸ்ட் எந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு, அவருடைய ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி அவர் எதுவும் கடத்தி இருக்காங்களா இல்ல அவர்கிட்ட இருந்து பணத்தை நகையும் வழிப்பறி பண்ணியிருக்காங்களா, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சரிம்மா நீங்க ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லயும் சொன்னதும் இங்க பார்த்தா நிலா ஃபோன் நம்பர் சொல்றாங்க. சோழனுடைய போனை பார்த்தா இங்க போலீஸ் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. சோழனுடைய போனை பார்த்தா ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தா அந்த ஃபோன் வந்து லாஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ மறுபடியும் போலீஸ்கிட்ட இருந்து பார்த்தா நிலாக்கு ஃபோன் வருது. மா நீங்கள் சொன்ன ஃபோன் நம்பர் கரெக்டாக திருவண்ணாமலையிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அவருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் சொன்னதும் சார் சார் எப்படியாவது அவரை கண்டுபிடிங்க சார், அவர் இந்த பணத்தையும் நகையும் ஆசைப்படுற ஆள்லாம் கிடையாது சார், அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல சார், அவர் எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் சரிங்கம்மா நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா போனை வச்சுறாங்க. சோழனுடைய போனு கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆன இடத்துக்கு பார்த்தா இங்க போலீஸ் போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா சோழனுடைய கார் நிக்குது, பத்தாவதுக்கு சோழனுடைய செப்பல் எல்லாம் அங்கே கிடக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் பார்த்தா நிலாக்கு ஃபோன் பண்றாங்க. மேடம் நீங்க சொன்ன ஃபோன் நம்பர் லாஸ்டா சுவிட்ச் ஆஃப் ஆன இடத்துல இருந்து நாங்க பேசுறோம், அந்த இடத்துல ஒரு கார் நிக்குது, பத்தாவதுக்கு செப்பல் வாட்ச் எல்லாமே கிடக்கு, அந்த செப்பலையும் வாட்சையும் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறோம், அது உங்களுடைய ஹஸ்பண்டோடைய பொருளான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னதும் இங்க நிலாக்கு பார்த்தா வாட்ஸ்அப்ல போட்டா வருது. பார்த்ததும் நிலாக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. இது சோழனுடைய செப்பல், இது சோழனுடைய வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு
நிலா பார்க்குறாங்க. சார் சார் இது என்னுடைய ஹஸ்பண்டோடைய செப்பல் வாட்ச் தான் சார். சார் அவர் எப்படியா கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும் அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் பார்த்தா நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ தான் பார்த்தா நிலாவுக்கு மனோகர் மேலேயும் தாஸ் மேலேயும் சந்தேகம் வருது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவன் அப்படியே பணத்தை நகை எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம இந்த அளவுக்கு பதட்டப்படுறோம், ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை. என்னமோ சரியில்லையே நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு மனோகர் மேலேயும் தாஸ் மேலேயும் சந்தேகம் வந்துருது.